இன்னைக்கு இருக்க தலையாய பிரச்சனை என்னன்னா முடி கொட்டுறது தான். முடி கொட்டுறது என்ன பண்ணாலும் நம்மளோட பொல்யூஷன் இன்டேக் ப்ராப்பர் இன்டேக் இல்லாதனால டெஃபிஷியன்சி இதனாலதான் நமக்கு இந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை வருது. இதுக்கு எளிய தீர்வு வீட்டுல இருக்க 2 பொருள் போதும். ஒண்ணு வெண்டைக்காய். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வெண்டைக்காய் போட்டு முடி கொட்டுறதுக்கு ஒரு ரெமிடி சொல்லியிருந்தேன். இன்னொன்னு இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த 2 பொருள் யூஸ் பண்ணும்போது உங்களோட முடி கொட்டுறது பிரச்சனையும் தீர்ந்து ஹேரோட டென்சிட்டியும் அதிகமாகும். ஒண்ணு வெண்டைக்காய், இன்னொன்னு என்னன்னு சொல்றேன். ரொம்ப ஈஸியான வீட்லயே இருக்கிறதா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற பொருள் தான். இப்ப இந்த வெண்டைக்காய் நல்லா கொதிச்சு இதுல இருக்க இந்த வழவழப்பு தன்மை எல்லாம் இதுல இறங்கட்டும். நான் அடுத்து இதுக்குள்ள என்ன சேர்க்கறதுன்னு சொல்றேன். இப்ப வெண்டைக்காய் நல்லா கொதிச்சு அதோட வழவழப்பு தன்மை எல்லாம் இதுல இறங்கிடுச்சு. இப்ப இதுல என்ன சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நல்லா கொதிச்ச வெண்டைக்காய் தண்ணிய ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெண்டைக்காய் அவ்வளோ நல்லது பாருங்க, ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, உங்க ஹேருக்கு அவ்வளோ நல்ல growth கொடுக்கும். நெக்ஸ்ட் இதுல நம்ம வீட்டுல எல்லாரும் வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் உங்க ஹேரோட லென்த் டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நார்மல் ரொம்ப ஷார்ட் ஹேர் தான் இன்ஃபேக்ட், அதனால நான் கொஞ்சமா போட்டுக்கிறேன். இந்த கார்ன்ஃபிளவர் இருக்கு பாருங்க, உங்களோட ஹேரோட டென்சிட்டி அதிகப்படுத்தும். இத நீங்க ஹேருக்கு போட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேரோட டென்சிட்டி நல்லா தெரியும். நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு இப்ப இந்த தண்ணியோட இதை ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போறோம். இப்ப அதே கடாயில நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த அந்த தண்ணிய ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃபிளவர் இப்ப அடுப்பை பத்த வச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த பேக்கு ஹேருக்கு வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் போட்டீங்கன்னா உங்களோட ஹேர் growth கண் கூட தெரியும். ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேரோட டென்சிட்டியும் அதிகமா தெரியும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க இது பண்ணும்போது பாருங்க எவ்வளோ நல்லா ஒரு கிரீமியா இருக்கு பாருங்க. இந்த கார்ன்ஃபிளவர் போடும்போது உங்களோட முடிக்கு டென்சிட்டி கிடைக்கிறதோட ஷைனிங் கிடைக்கும். நல்ல ஷைனிங். உங்களால வாரத்துக்கு 2-3 முறை முடியலன்னாலும் வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பேக்கும் நான் சொல்றேன். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் வந்ததுனால உங்களுக்கு சொல்றேன். இந்த ஹேர் டை அப்ளை பண்றப்ப, ஹேர் கலரிங் பண்றப்பெல்லாம் இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிக்கல்னால வர முடிக்கு வர பாதிப்பு கம்மியாகும். பாருங்க, இத ஒரு 10 days வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். நல்லா ஆறினோடனே ஒரு காஞ்ச ஒரு கண்டெய்னர் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணுங்க. ஆனா ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி செய்யும் போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
நல்லா ஹேர் ரூட்ல எல்லாம் அப்ளை பண்ணி நல்லா ஒரு பேக் போட்டு 1/2 hour கழிச்சு நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. எப்பயும் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஹேருக்கு நல்லது. இந்த ஹேர் growth இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.